So the stress management for the business leaders. Okay, so see this, what did you identify from these pictures? கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். So then you also feel free when you're talking with me. ஓகே, சோ ஜெயிலுக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி இருக்கா இல்ல அங்க இருந்து ஒரு பர்சன் உங்களை பாக்குற மாதிரி இருக்கா? அவரு பாக்குற போது நான் ஜெயில, நான் பாக்குற போது அவரு ஜெயில. ஓகே, சோ திஸ் இஸ் வாட் தி சிச்சுவேஷன் சினாரியோ. எல்லாருமே நம்ம இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலுக்குள்ளதான் இருக்கும் ஃபுல்லா. அது வந்து நம்ம பிசிக்கலா போய் ஒரு ரூம்ல இருக்கிறதும் ஜெயில் தான், நம்ம மனசுக்குள்ள இருக்க கஷ்டத்தை வெளி சொல்லாம இருக்கிறதும் ஈக்குவலன்ட் டு ஜெயில் தான். இதுக்கும் அதுக்கும் there is no difference. ஓகே, சோ ஸ்ட்ரெஸ் இது வந்து நம்ம மைண்ட வந்து ரொம்ப அழுத்தி வச்சிருக்கிற ஒரு பிரச்சனை. அது வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை வச்செல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், according to the American Institute of Stress, they talking about 33% of people report feeling extreme stress. Okay, so 33%, this is the statistics from 2019. Okay, so the most of the people from affected stress 33%, so they facing high level stress. So then 77% people, they expressive stress that affect their physical health. So the balance 73% people, they impact their mental health. Okay, so there are so many statistics which is talking about stress. World level la irukra report da na ungalku ipa sonnadhu. High level la world la பாதிக்கப்பட்ட one of the country வந்து India வந்து. Okay, so main reason, can anyone please tell me, so which one is the highly affected factor of stress? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மொதல் காரணம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரெஸ் வந்து இதுதான் ஃபைனல் ரீசன், நீங்க என்ன ரீசனா சொல்வீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், பட் எல்லா காரணமும் ஃபைனலா ஒரே ஒரு விஷயத்தோட தான் லிங்க் ஆகும். வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட்? நமக்கு நடக்கலையே அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, தென் மன அழுத்தம் வரும்போது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வந்தே மேடம். ஓகே, உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தரேன். இந்த 4 ஆப்ஷன்ல எது உங்க லைஃப்ல ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு நீங்க சொல்லணும். ஒண்ணு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர், இன்னொன்னு மணி, தேர்ட் ஒன் வந்து ஜாப், ஃபோர்த் ஒன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். எது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்? ஃப்ரெண்ட்ஷிப் மேடம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்பர் 1 ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்களா? ஆமா மேடம். ஓகே, மணி கரெக்ட். ஓகேவா? வேர்ல்ட்ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, அதுபடி எல்லா பிரச்சனைக்கும் ஃபைனலா ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தோம்னா தட் இஸ் மணி. ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை கூட என்ன பண்ணலாம், நம்ம கையில ஒரு கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு டூர் கூட்டு போய் நல்லா லஞ்ச் கொடுத்தோம்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களோட ஹஸ்பண்ட்கோ ஒய்ஃப்கோ போய் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா, காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க மைண்ட் கூல் ஆயிடும். ஓகேவா? ஸோ எல்லா ரீசனுக்கும் ஒரு பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் மணி. அந்த மணிக்காக தான் எக்ஸ்பெக்டேஷன், எல்லா ப்ராப்ளமும் ரைஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த சொல்யூஷனை தேடி இதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம தான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, பட் நம்மளால பேலன்ஸ் பண்ணலாம் டெஃபினட்டா. இங்க உங்களுக்கு சில டெக்னிக்ஸ், சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், இதை நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ த ரீசன் ஃபார் த ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது நமக்கு வர ஒரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் நம்மளோட பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை கிரியேட் பண்ணும். ஓகேவா? பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட் ஏக், மைக்ரைன், ஹார்ட் அட்டாக், ஸ்டொமக் பெயின், டைஜஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் வந்து இருக்கு. இட்ஸ் a list of stress which is increased by physical is we called as chronic. Then psychological stress. So psychological in the term we used with many behavioral problems, emotional problems. So that will affect also finally concluded with physical stress. Okay, so first reason அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அவுட்கம் இமீடியட்டா நமக்கு வர ஒரே பிரச்சனை ஆங்கர்.
சோ கோவம் தான் நம்ம வந்து அதை வெளியே சொல்ல முடியாம அந்த பிரச்சனைய சமாளிக்க முடியாம ஃபைனலா என்ன ஆகும், நம்மளோட மைண்ட் வந்து அது எமோஷனலா வெளியே அவுட்புட் காட்டும். ஓகே, தென் பெசிமிசம். சோ பெசிமிசம் இஸ் த திங். சோ வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் எனிதிங். ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி இல்லாம வாழ்றது, வாழ்க்கையை வெறுத்து போய் வாழ்றது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இஸ் அ ரீசன். another thing is resentment. ரொம்ப நீண்ட காலமா இருக்கிற ஒரு வருத்தம், ஏதாச்சும் ஒரு சோகமான விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கலாம். சோ இதெல்லாமே ஒரு அடுத்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசனா இருக்கு. தென் இன்க்ரீஸ்ட் இரிட்டேட்டபிலிட்டி அண்ட் inability டு கான்சென்ட்ரேட். சோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆக நம்ம என்ன ஆகும், நம்மளோட வந்து இரிட்டேஷன் அதிகமாகும். யார் என்ன பேசினாலும், ஈவன் வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மூமெண்ட் கூட ரொம்ப கம்மியாயிடும். நீங்க வெளியே ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும், வீட்டுல வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அது அவங்க நல்லதான் சொல்லுவாங்க, பட் உங்களால அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கோவமா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. சோ அதனால உங்களால அந்த சிச்சுவேஷனை கோப்பப் பண்ண முடியாது. தென் inability டு கான்சென்ட்ரேட். நீங்க உங்க மைண்ட்ல ஆல்ரெடி நிறைய விஷயம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட உங்களால ப்ராப்பரா ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யோர் ப்ராப்ளம், யோர் சொல்யூஷன். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வராத வரைக்கும் நீங்க அந்த விஷயத்தை தான் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் த காமன் ரீசன் ஃபார் த ஸ்ட்ரெஸ். ஸோ த நம்பர் ஒன் அவுட்கம் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆங்கர். ஓகே, சோ எல்லாருமே நீங்க உங்க லைஃப்ல கோவப்பட்டிருக்கீங்களா? எஸ் மேம். கோபம் உங்களோட ஒன் ஆஃப் த எமோஷனல் அவுட்கமா இருக்கும். இப்போ உங்களோட கோபத்தோட வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். ஓகேவா? சோ ஆங்கர் இஸ் அ ஐஸ்பர்க். எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஐஸ்பர்க். ஐஸ்பர்க் மேல வந்து உங்களுக்கு ஒரு மவுண்டைன் மட்டும் தெரியும், பட் அடியில என்ன இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா நம்மளால அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரிதான் ஐஸ்பர்கோட டாப்ல இருக்கிற இந்த விஷயம் மட்டும்தான் நம்ம கோபத்தோட வெளிப்பாடு. ஆனா அந்த கோபம் வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு நீங்க போய் அண்டர் சி இல்லைன்னா கடலுக்கு அடியில நீங்க பார்க்கும்போது டிஸ்அப்பாயின்மெண்ட், லோன்லி, ரிக்ரெட், ஹர்ட்டிங், தென் வந்து இன்செக்யூரிட்டி, ஸ்ட்ரெஸ், கிரீஃப், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அடியில இருக்கும். இந்த இத்தனை ப்ராப்ளம்ஸும் ஃபைனலா என்ன ஆகும், ஒரு மலை மாதிரி உங்களுக்கு உருவாகுது. இதுதான் வந்து we called as a iceberg. Okay, so that is what anger which is used in the name of iceberg. So it is not happened in one day. So it is already taken a several years. நிறைய வருஷம் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இது வந்து ஃபைனலா ஒன் டே ஒரு ஐஸ்பர்க் மாதிரி நமக்கு கிளியரா தெரியுது. புரியுதா உங்களுக்கு? சோ ஆங்கர் வந்து ஒரு பெரிய பார்ட்டை இந்த இடத்துல நமக்கு வெளி வர்றதுக்கு காரணம் நம்ம மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனையோட ஃபைனல் அவுட்கம் தான். நீங்க எப்படி கோவப்படுறீங்கிறது கூட அந்த விஷயத்தோட ஆழம் தான் முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாதிச்சிருப்பீங்க உங்க மனசளவுலும் சரி, உங்களை பிசிக்கலா சரி, என்ன துன்புறுத்தி இருந்தாலும் அந்த விஷயம் வந்து ஃபைனலா ஒரு கோபமா தான் வரும். இதெல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு. கோவப்படுறது தப்பா ரைட்டா சொல்லுங்க பாப்போம். Angry is good or bad? கோவப்படுறதுனால ஒரு நன்மை கிடைச்சுன்னு சொன்னா அது என்ன வரவேற்கத்தானே வேணும். ஓகே, சோ கோவம் வந்து கரெக்ட்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? கோவப்படலாமா இல்ல படக்கூடாதா? அது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இதர சூழ்நிலை பொறுத்தானு மேடம். கண்டிப்பா கோவப்படலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த எமோஷன். எப்படின்னா நம்ம சிரிக்கிறோம், நம்ம ஹாப்பியா வாய் விட்டு சிரிக்கிறோம், அழுகுறோம். அதே மாதிரி கோபங்கிறது ஒன் ஆஃப் த எமோஷன். அந்த எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஓகே, சோ ஆல் ஆஃப் யூ காட் இட். சோ கோவப்படுறது இஸ் அ குட் பிராக்டிஸ் ஆக்சுவலி. சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா அடுத்த நிமிஷமே ஓப்பனா கடகடன்னு அவங்கள பத்தி ஆன் தி ஸ்பாட்ல சொல்லிடுவாங்க. பட் அவங்க மைண்ட்ல எந்த ஒரு விஷயமே இருக்காது. ரீசன் என்னன்னா அவங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மைண்ட்குள்ள வச்சு இருக்க முடியாது. அது வந்து இம்மீடியட்டா எக்ஸ்போஷர் பண்றது ஒரு ரிஃப்ளெக்டிங் மிரர் மாதிரி டக்குன்னு அவங்க வந்து அந்த விஷயத்த
ஓப்பனா கேட்டுருவாங்க, ஓப்பனா முடிஞ்சிருவாங்க. அது வந்து அந்த இடத்துலயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இன்னொரு விஷயம்னா அதுக்கு வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆனவங்க பார்த்தாங்களா, ஆப்போசிட் சைடு இருக்கிற பர்சன் தான் அது வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ டைரக்ட் கோபம்னு ஒண்ணு இருக்கு. இன்டைரக்ட் கோபம்னா அவங்க மைண்ட்ல வந்து அந்த கோபத்தை ரொம்ப நாள் ஸ்டே பண்ணி வச்சுப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவுட்கம் ஆங்கர் இருக்கு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு விதமா எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி கோபம் எல்லாம் படலாம் அப்படின்னு சில விஷயம்லாம் இருக்கு. ஸோ நீங்க இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஏன் இம்பேலன்ஸ் பண்ண முடியல? ரீசன் என்னன்னா, டுடேஸ் வேர்ல்ட் வி ஃபேசிங் லாட் ஆஃப் காம்படிஷன். எங்க பார்த்தாலும் நீங்க இப்ப பார்க்கலாம் காம்படிஷன் தான். ஈவன் இன் ஸ்கூல்ஸ், இன் காலேஜஸ், இன் ஜாப், ஸோ ஆல் த லெவல் எனி ஈகோ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்களை விட நான் பெரியவனா அப்படிங்கிற போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த காம்படிஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். மணி இருந்தாலும் மேலும் மேலும் எனக்கு மணி வேணும், என்னோட லிமிட்டேஷன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஐ நீட் டு ஏர்ன் லாட். நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடு வாங்குறேன், ஒரு கார் வாங்குறேன்னா அடுத்து நான் ஒரு பெரிய 2 மாடி வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு BMW வாங்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இருக்கிறத வச்சு நம்மளால வாழ முடியாம அதிக அளவு எக்ஸ்பெக்டேஷன், இட் இஸ் லீட்ஸ் டு காம்படிஷன். காம்படிஷன் ஹை ஆக ஆக நம்மளோட இம்பேலன்ஸ் லெவல் வந்து கம்மியாகுது. தென் இண்டிவிஜுவல் கேரியர் ஆம்பிஷன், இதுவும் ஒரு காம்படிஷன் தான். இண்டிவிஜுவலா நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், I'm going to be the good trainer, I'm going to be the good professional, so என்னோட ஒர்க் தான் வேர்ல்ட்லயே ஃபேமஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது that is also it causing one of the imbalance. Okay, so the name global economic. So global economy, cost of living increase ஆகுது, ஒவ்வொரு changes country by country change ஆகுது. So by the time the money is very important. So அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்திக்கணும். ஸோ அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கேரக்டருக்கு யூஸ் ஆகுது. தென் லாங்கர் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ரொம்ப நேரம் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப டெடிகேட்டிவா 9 hours 10 hours அப்படி ஒர்க் பண்ணும்போது we also affected our physical and mental. சில பேர்லாம் சில விஷயத்த முடிக்கணுங்கிறதுக்காக தூக்கத்தை கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ தே வில் ஃபீல் ஃபுல்லி டெடிகேட்டட். அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ஈஸியா ஸ்ட்ரெஸ் வர ஜாஸ்தி இருக்கு. ஸோ வி நீட் டு நோ அவர் லிமிட்ஸ். எல்லாத்துக்குமே அவங்களோட ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் ஹவர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னால இவ்வளவு நேரம் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் மல்டி டாஸ்கிங்கா இருப்பாங்க. உங்களை யாராச்சும் மல்டி டாஸ்கிங் இருக்கீங்களா? ஒரு நேரம் வந்து டிவி பார்த்துட்டு ஒரு நேரம் லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே கிச்சன்ல ஒர்க் பண்ணுவாங்க. யாரும் மல்டி டாஸ்கிங் இருக்கீங்களா? Is there anyone in multitasking? சொல்லுங்க. மல்டி டாஸ்கிங் அதாவது பல விதமான வேலைய ஒரே நேரத்துல செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்கான்னு கேக்குறேன். இருக்காங்க, ஆனா அது டோட்டலாவே தப்பு. மல்டி டாஸ்கிங் பண்ணோம்னா நம்ம உடம்பு சீக்கிரமா ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாயிடும். சில பேர் பாப்பாங்க, போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, போன் பார்த்துக்கிட்டே பக்கத்துல வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே இன்னொரு போன் கால் அட்டன் பண்ணுவாங்க, வெளியே யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களையும் வெல்கம் பண்ணுவாங்க. அப்படியே அட் அ டைம் 4 to 5 ஒர்க்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்க மைண்ட்ல வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் தட் இஸ் நாட் பேலன்சிங் கேரக்டர். அது வந்து சீக்கிரமா இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணும் அக்கார்டிங் டு த ரிசர்ச். ஓகேவா? ஸோ மல்டி டாஸ்கிங் நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. நம்மளால ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஃபேக்டர் படி நம்மளால ஒரு நேரத்துல ஒரு வேலை மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். மல்டிடாஸ்கிங் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அஸ். அப்படி பண்ணோம்னா நம்மளோட பிரெயின்ல இருக்கிற எல்லா நர்வ்ஸையும் அட் அ டைம் வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எனர்ஜி. இது வந்து பிரெயின் வந்து அதிகப்படியான சக்தியை அந்த நேரத்துல யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் டயர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு 5 ரூம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹால்ல ஒரு லைட் போடுறீங்க, அதே நேரத்துல பெட்ரூம், கிச்சன் எல்லா இடத்துலயும் லைட் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து சீக்கிரம் கன்சியூம் ஆயிடும்ல. அதே மாதிரிதான் மல்டி டாஸ்கிங். உங்க வீடுதான் உங்க பிரெயின் மாதிரி. சோ இப்ப ஹால்ல லைட் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா ஹால்ல இருக்கிற எனர்ஜி மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆகும். சப்போஸ் நீங்க வீடு ஃபுல்லா லைட் போட்டீங்கன்னா என்டையர் எனர்ஜியும் என்டையர் கரண்ட் லிமிட்டேஷனும் அட் அ டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா ஃபோக்கஸ் பண்ணும்.
ஓகேவா? ஃபைனலா ஒன் டைம் அது வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி, இட் லீட்ஸ் டு லாஸ் ஆஃப் எனர்ஜி. அதனால யூ ஹாவ் டு ரெடியூஸ் திஸ் திங் அண்ட் லாங்கர் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அதுவுமே கிட்டத்தட்ட இதே வரும். 24 hours ஒரு ஹால்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அந்த இடத்துல கரண்ட் ஸ்கார்சிட்டி வரும், எலக்ட்ரிக் பில் வந்து உங்களுக்கு அதிகமா வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கு இந்த இம்பேலன்ஸ் சிச்சுவேஷன் வந்து ஒரு முக்கியமா இருக்கு. தென் நெகட்டிவிட்டி இன்ஃப்ளூயன்சஸ் லாஸ். ஓகே, சோ ஸ்ட்ரெஸ்ல வந்து அதிகமா நம்மள பாதிக்கப்படுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி. எல்லாருமே எடுத்தோடனே பாசிட்டிவா எந்த விஷயத்தையும் கொண்டு போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் we immediately focusing on negative. இது வந்து நமக்கு தப்பாதான் படுது, இது என்ன கார்னர் பண்றாங்க, இது ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன மிஸ்லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு போறது இந்த நெகட்டிவிட்டி. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட். இப்ப நீங்க தான் ஆன்சர் பண்ணும். சோ ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கொஞ்சம் கவனிங்க. சோ இட்ஸ் ஒரு டம்ளர் பால் இருக்கு, ஓகேவா? சோ ஒரு டம்ளர் பால் வந்து உங்களோட மைண்ட் செட். இதுல வந்து ஒரு டிராப் பாய்சன் வந்து ஆட் பண்றேன். எத்தனை பேர் இந்த பாலை குடிப்பீங்க? நான் வந்து சொல்லிட்டே குடுக்குறேன் உங்க எல்லாத்துக்கிட்டையும். ஒரு டம்ளர் பால்ல ஒரு டிராப் பாய்சன் போட்டிருக்கேன், சோ எல்லாமே குடிங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க குடிப்பீங்களா? குடிக்கவே மாட்டீங்க. சோ தட் இஸ் வாட். நீங்க வந்து எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் ஒரு சின்ன பேட் பிஹேவியர், ஒரு சின்ன கோபம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேட் விஷயம் இருந்தா the entire thing is going to be collapsed. கோபப்படலாம், பட் அது பட வேண்டிய சிச்சுவேஷன் வந்து ரொம்ப நிதானமா யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? இதனால என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நெகட்டிவ் வந்து ரொம்ப அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஒரு சின்ன பாய்சன் தான், ஆனா ஒரு டம்ளர் பால் இருந்தாலும் அது வந்து எப்படி அது வந்து தூய்மை இல்லாம மாத்துது, அது குடிக்க முடியாத அளவுக்கு வேர்ஸ்டா மாத்துது. சோ அதுதான் இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸோட பெரிய விஷயம். ஓகே, சோ தென் ஒரு டம்ளர் ஃபுல்லா பாய்சன் இருக்கு, ஓகேவா? அந்த டம்ளர் ஃபுல்லா பாய்சன்ல நான் வந்து ஒரே டிராப் வந்து மில்க் ஊத்தி கொடுக்குறேன். சோ நீங்க வந்து அதை குடிப்பீங்களா? ஒரு டம்ளர் ஃபுல் பாய்சன், அதுல ஒரு டிராப் மட்டும் மில்க் நான் ஊத்தி இருக்கேன். சோ எல்லாருமே குடிங்க அப்படின்னு சொல்றேன். குடிப்பீங்களா? இல்லை மேடம், குடிக்க மாட்டீங்க. ஓகே, சோ தட் இஸ் வாட். நீங்க வந்து ரொம்ப கொடூரமான ஆளா இருந்து ஒரு சின்ன நல்ல பிஹேவியர் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் வந்து அந்த நல்ல விஷயத்தையும் மறைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த நெகட்டிவ் விஷயம் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனா இருந்து ஒரு சின்ன விஷயம் நீங்க தப்பு பண்ணாலுமே அதுவும் கெட்டதுதான். ஒரு கெட்டவனா இருந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணாலுமே அதுவும் கெட்டதுதான். ஓகேவா? சோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷனோட தியரி நீங்க எல்லாம் மேத்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன சொல்லுங்க பாப்போம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகே, சோ என்னதான் பார்த்தாலும் இந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம என்னதான் ஒரு விஷயம் நல்லதா சொன்னாலும் அட்லாஸ்ட் த பர்சன் வில் டேக் இட் இன் அ நெகட்டிவ் வே. நெகட்டிவா தான் அந்த விஷயத்த எடுத்துக்குவாங்க. அதுதான் வேர்ல்டோட சிச்சுவேஷன். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்க எப்பவுமே உங்க மைண்ட்ல நினைச்சுக்க வேண்டியது, நம்ம சொல்ல போற விஷயம் நல்லதா இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் நெகட்டிவா தான் எடுத்துக்குவாங்கிறத நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் தி கிளாரிட்டி யூ ஷுட் ஹேவ். சோ இதை வச்சுதான் நிறைய வந்து கோபம் அதோட ஸ்ட்ரெஸ் ஆன விளைவு நிறைய ரிசர்ச் ஒர்க் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆங்கர் பத்தி சொல்ல போறேன். ஓகேவா? இதுல நீங்க என்ன டைப் ஆஃப் ஆங்கர்ல இருக்கீங்கிறது நீங்க சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிஹேவியரல் ஆங்கர். பிஹேவியரல் ஆங்கர், it is a very common type. It has shows the people to us through the physical activity. ஓகே, ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு வந்தா இந்த பிஹேவியரல் ஆங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொறுமையெல்லாம் பேசிட்டே இருக்க மாட்டாங்க, ஓங்கி ஒரே அடிதான். அவங்களுக்கு கை கால் தான் வேலை செய்யும். அந்த அளவுக்கு ஒரு கோபம் வரும். யாருக்காச்சும் இந்த மாதிரி பிஹேவியரல் ஆங்கரிங் இருக்கா? பேசவே மாட்டாங்க, நேரா போய் அடிதான். இல்ல அவங்களால வார்த்தையே வராது, எல்லாமே பிசிக்கலா தான் அவங்க செய்வாங்க. ஓகே, சோ இது ஒரு விதமான டைப்பான ஆங்கர். இந்த மாதிரி ஆங்கர் வந்து ரொம்ப ஆபத்தான ஆங்கர். எங்கேயா ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன்,
இந்த பிஹேவியரல் ஆங்கர் இருக்கிற பர்சன் வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க, நேரா அடி உதையில தான் இறங்குவாங்க. ஓகேவா? இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம். சப்போஸ் யாருக்காச்சும் பிஹேவியரல் ஆங்கர் இருந்துச்சுன்னா ட்ரை டு ரெடியூஸ் திஸ் ஒன். திஸ் இஸ் ஆக்சுவலி டேஞ்சரஸ் ஒன். எனி டைம் என்ன பிரச்சனைன்னே தெரியாம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ ட்ரை டு அவாய்ட் தம் பிகாஸ் தீஸ் ஆர் த திங்ஸ் ஃபார் த ஸ்ட்ரெஸ் அவுட்கம்ஸ். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிசினஸ் லீடர்ஸ் அவங்க ஆர்கனைசேஷன்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தெரியாம நிறைய பேர் எடுத்தோடனே பயங்கர வன்முறையில வயலேஷன்ல இறங்கிடுறது. ஓகேவா? அதனால இந்த பிஹேவியரல் ஆங்கர் வந்து யூ ஷுட் கண்ட்ரோல். ஓகேவா? அதை வந்து நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணி சில கோபம் வந்தாலும் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிதானமா யோசிக்கிற சிச்சுவேஷனை யூ ஷுட் கிரியேட் திஸ் பிஹேவியரல் ஆங்கர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெர்பல் ஆங்கர். ஸோ வெர்பல் ஆங்கர் வந்து எடுத்தோடனே அவங்க வந்து வாயில என்ன வார்த்தை வரும்னே தெரியாது. இது ஒரு ஸ்ட்ரெஸ் அவுட்கம் தான். கண்ணா பின்னா மாத்தி மாத்தி திட்டிக்குவாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹைலி அன்வான்ட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வர்ஸ் ஆயிடும். ஓகே, ஸோ வெர்பல் ஆங்கர் வந்து கண்ட்ரோல் பண்றது டெஃபினட்டா வேணும். இது வந்து என்ன சொல்றது, சொசைட்டியே ஸ்பாயில் பண்ணிடும். சில பேருக்கு வந்து அது ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகும். ஈவன் வந்து வெர்பல்ல என்ன வேணும் வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். பிசிக்கல் ஆங்கர்ல கூட அடி வாங்கிட்டு அதோட போயிடுவாங்க. பட் வெர்பல் ஆங்கர் வந்து லாங் லாஸ்டிங்கா மைண்ட்ல அந்த விஷயம் வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஸோ வெர்பல் ஆங்கர் it is also avoidable one. It is a dangerous one. So you should avoid this. Okay, verbal anger வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பர்சனா இருந்தோம்னா, ஈவன் நம்ம ஒரு நல்ல பிசினஸ் லீட் பண்ணியிருக்கோம் இல்ல நல்ல ஒரு ஃபேமிலியை லீட் பண்றோம்னா இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேவா? எப்ப வந்து கோபம் வருதுன்னா, ஒன்ஸ் வந்து கோபம் நல்லதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன். பட் கோபம் எப்படி பண்ணணுங்கிற சில வித்தியெல்லாம் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸோட அவுட்கம் தான் ஆங்கர். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வி ஷுட் கோ வித் சர்டைன் ப்ரோட்டோகால்ஸ், சர்டைன் லிமிட்ஸ் இருக்கு. அந்த லிமிட்ஸ்குள்ள கொண்டு போய் தான் நம்ம கோபப்படணும். அதை வந்து ஒரு பிஹேவியரல் ஆங்கரோவோ வெர்பல் ஆங்கரோவோ கொண்டு போனோம்னா அது ரொம்ப டேஞ்சரஸ்ல கொண்டு போய் விடும். அண்ட் another one, passive anger. ஸோ passive anger பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம ரொம்ப சைலண்டா இருக்கிறது. ஸோ அவங்க வந்து அவங்க மேல கோபமா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அவங்க மேல கோபமா இருப்பாங்க. பட் இட் இஸ் கோ இன் அ லாங் வே. ரொம்ப நாளா இந்த பாசிவ் ஆங்கர் போயிட்டே இருக்கும். பட் இந்த கோபம் வந்து ரொம்ப அதிகப்படியான ஆழம் உள்ள கோபமா இருக்கும். இது ஒரு தப்பான டேஞ்சரஸான ஆங்கர் தான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் டாக் அபவுட் தட் பர்சன். சில பேர் இருப்பீங்க ஒரு 1 year 2 year கூட அந்த பர்சனோட பேசாம இருப்பீங்க. ஸோ பை த டைம் யூ ஹாவ் டு அவாய்ட் தட் ஒன். ஸோ அந்த பர்சனோட ரிலேஷன்ஷிப் வேணான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இது என்ன ஆகணும், நீங்க லாங் ஆக ஆகுங்க அந்த விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அந்த ஒரு சின்ன புண்ணு மாதிரி ஆரம்பிச்ச விஷயம் பெரிய கட்டி மாதிரி கொண்டு வர அளவுக்கு இந்த பாசிவ் ஆங்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் விஷயமா இருக்கும். இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா பேசுறதுல இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். பாசிவ் ஆங்கரும் ஒரு டேஞ்சரஸான விஷயம் தான். ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுனால we should avoid that one. So another one, self-inflicted anger. So self-inflicted இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13 to 33. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கரால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களால அந்த கோவத்தை, பேரண்ட்ஸ் மேல இருக்க கோவத்தை இல்ல ஸ்கூல்ல இருக்க டீச்சர், ப்ரொஃபசர்ஸ் யார் மேல இருந்தாலும் அந்த கோவத்தை அவங்க வந்து வெளியே காட்டாம தண்ணியும் வந்து துன்புறுத்திக்கிறது. ஓகே, ஸோ பிளைட வச்சு கையை கிழிச்சுக்கிறது, ஹேங் பண்றது, சூசைட் அட்டம்ப்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது தே கோ வித் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷனை வந்து மில்லினியம் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. மில்லினியம் ஜென்ரேஷன் பீப்புள் வந்து from the age 13 to 33. So அந்த குரூப்ல இருக்க பீப்புள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி they go with self inflicted anger. ஸோ அதனாலதான் டீனேஜர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லும் போது ரொம்ப பார்த்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இல்லைன்னா அவங்க வந்து அதை வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துட்டு வாழ்க்கையில கொண்டு போவாங்க. இன்னொரு காரணம், இப்ப இருக்க டீனேஜர்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புளா இருக்காங்க. ஸோ
What is the reason for this sensitive? Can anyone tell me? இந்த சென்சிட்டிவ்க்கு காரணம் என்ன? இப்ப இருக்க டீனேஜர்ஸ் why they are becoming so sensitive? பொறுமை இல்லாததான் மேடம். பொறுமை இல்லாதது. ஓகே, எனி ஆன்சர்ஸ் ஃப்ரம் எனிவன்? எல்லாருக்குமே வந்து உங்க வீட்ல ஒரு சிஸ்டர், பிரதர் இல்லைன்னா சைல்டு இருப்பாங்க. அவங்களோட இந்த சென்சிட்டிவிட்டிக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியும்? ஒரே ஒரு ரீசன் தான். ஃபுல்லா காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. ஓகே, சோ எனி அதர் ரீசன்ஸ்? நான் சொல்றது கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மனப்பான்மை. நம்ம சொல்றதுதான் கேட்கணும். ஓகே, சோ த ரீசன் இஸ் ஒரே ஒரு விஷயம் தான். காரணம் வந்து டெக்னாலஜி, மொபைல் போன். ஓகேவா? சோ டெக்னாலஜி அவங்களோட சென்சிட்டிவிட்டிய ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிடுச்சு. ஆல்ரெடி ஃப்ரம் த ஏஜ் குரூப் 13ல இருந்து 33 ரொம்ப சென்சிட்டிவ் பீப்புள் தான். அவங்களுக்கு மொபைல் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில கொண்டு வந்து ரொம்ப பேம்பரிங் ஆயிடுச்சு. பேம்பரிங்னா ஒரு குழந்தைய நம்ம ரொம்ப பேம்பர் பண்ணோம், என்ன ஆகும்னா வளர வளர அது வந்து ரொம்ப சப்போர்ட் எதிர்பார்க்கும். நம்மள என்ன சொல்றது, 60 வயசானாலும் நம்மள பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அதே விஷயம் தான் இந்த மொபைல் போன். அந்த குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையும் A to Z என்டர்டைன்மெண்ட் தான். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் சரி, ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் சரி, கேம்ஸ். அவங்க மைண்ட் எப்பவுமே ஹாப்பியா வச்சு அவங்களால வந்து ஒரு சோகத்தை தாங்க முடியல. சோ தே கோ வித் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர். அப்போ சப்போஸ் நீங்க ஒரு பேரண்டா இருந்து உங்களோட ஜாப்ல இருக்க ப்ரெஷர்ல ஏதோ ஒரு 2 வார்த்தை திட்டினீங்கன்னா that will taken into the self inflicted anger. இப்ப நிறைய நான் என்னோட கவுன்சிலிங்ல நிறைய பிள்ளைங்களை பாக்குறேன். நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. சோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதிரி செல்ஃப் இன்ஃபிளிக்டட்ல சூசைட் அட்டெம்ப்ட், டேப்லெட் சாப்பிடுறது, இது மாதிரி நிறைய அஃபெக்ட், இந்த மாதிரி டீனேஜர்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. சோ நீங்க வந்து ஒரு நல்ல அடல்ட்டா இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூ ஷுட் கோ வித் வெரி காம்ப்ரமைசிங் சொல்யூஷன். ரொம்ப அமைதியா பொறுமையா சொன்னாதான் அவங்க வந்து லைஃப்ல கேட்பாங்க. ஆனா கோவப்பட்டு அவங்க கிட்ட எந்த வேலையும் வாங்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர் ஃபார் த டீனேஜர்ஸ். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் குரோனிக் ஆங்கர். ஸோ குரோனிக் ஆங்கர் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆங்கர் தான் குரோனிக் ஆங்கர். பிகாஸ் நவடேஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு சுகர், ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்துக்குமே இது காமனா வந்துச்சு. ஒரு ஏஜ் தாண்டிச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா பிபி டேப்லெட், டயபெட்டிக் டேப்லெட், தைராய்டு டேப்லெட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ், இந்த டிசீஸோட இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி அவங்க இவ்வளவு வியாதியில இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விஷயமுமே எரிச்சலா தான் இருக்கும், இரிட்டேட்டபிளா தான் இருக்கும். ஸோ த குரோனிக் ஆங்கர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட நம்ம பார்க்கலாம். ஈவன் த ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட பார்க்கலாம். எந்த விஷயமும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு இது பண்ண முடியும். பிகாஸ் அவங்களோட டிசபிலிட்டி, இவ்வளவு வியாதி இருக்கிற இம்பாக்ட வெளியே சொல்ல முடியாம they will showing in output as a anger. Okay, so you should understand how the people, even உங்களோட ஜாப்ல உங்க கலீக்ஸ், உங்களோட பிசினஸ் எம்ப்ளாயிஸ், அவங்க ஒரு ஏஜ்டு பர்சனா இருக்கலாம், பட் they always வந்து அவங்க ஃபேஸ்ல வந்து ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். ரீசன் வந்து அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. பிகாஸ் they have a chronic anger. அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ this showing as a chronic anger. ஓகே, சோ அது வந்து அவங்களால வந்து ஒண்ணுமே டாலரபிள் பண்ணவே முடியாது. அவங்களால டெய்லி ரொட்டீன் பண்றது இட்ஸ் அ வெரி டாஸ்க். பிகாஸ் 3 நேரமும் டேப்லெட் சாப்பிடணும், இன்ஜெக்ஷன் போடணும் அப்படிலாம் நினைக்கும் போது they always feel stress. So that is what the chronic anger is happening. Okay, the next one is judgmental anger. Okay, so judgmental anger, when you seeing this picture, what did you identify? யாராச்சும் ஒரு ஆள் சொல்ல முடியுமா what is this judgmental anger? இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. pinpointing. Okay, any other? ஒரே நேரத்துல பல பக்கம் இருந்து அழுத்தம் இருந்தது. ஓகே, சோ ஜட்ஜ்மெண்டல் ஆங்கர்ங்கிறது நம்ம சும்மாவே நம்மள பத்தி யாரா ஏதாவது சொல்லுவாங்களோ, இப்ப பின்னாடி யாரா நம்மள தப்பா பாப்பாங்களோ, அதனாலயே அவங்க மேல நம்ம கோபமா இருக்கிறது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க,
நீங்க சும்மா யோசிக்கிறீங்க, நம்ம இப்ப வெளிய போறோம், நம்மள இவன் ஏதாவது நினைப்பான் பாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நீங்களும் உங்க மைண்ட்குள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துடுறீங்க. நாளைக்கு அவனை பார்க்கும்போது முறைக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து, ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே இருக்காது. பட் யூ ஷுட் பர்சீவ் யுவர் செல்ஃப். உங்க மைண்டுக்குள்ளேயே நீங்க ஒரு என்ன சொல்ற பிளான் போட்டு அந்த பிளானுக்கு மேல ஒரு வீடு கட்டி அது வந்து ஒரு பர்சீவ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு, நம்மள எல்லாருமே கார்னர் பண்றாங்க போல. ஈவன் வந்து ஸ்கூல்ஸ்ல, ஜாப்ல கூட நீங்க பாக்கலாம். ஜாப்ல பாத்தீங்கன்னா நிறைய கலீக்ஸ் நம்ம கூட இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பேச மாட்டாங்க போல. பிகாஸ் நம்ம பர்சனாலிட்டி நல்லாவே இல்ல, நம்ம கிட்ட வந்து ஒரு ரிச் வண்டி இல்ல, ஒரு நல்ல வீடு இல்ல, ஃபேமிலி இல்ல. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை வந்து பிஹைண்ட் வச்சுக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இவங்களே நினைச்சு வச்சுட்டு அவங்க மைண்ட்ல ஒரு கோவத்தை கிரியேட் பண்றது. சோ அவங்க மத்த கலீக்ஸ் பேச வரும்போது இதனாலதான் பேசுறாங்க அப்படின்னு தன்னையே பர்சீவ் பண்ணிட்டு அதான் நினைச்சிட்டு they will go with the judgmental anger. So this is one type of anger. Okay, so another one is overwhelmed anger. So what is this overwhelmed anger? What did you understand? Workload அதிகமாகிறது. Yes ma'am. Workload அதிகமாகிறது. Yes. பல வேலையை ஒரே நேரத்தில் எழுத்து போட்டுக்கிறது. Too much. So I said multitasking ஒரு people சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கோபம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். ஓகேவா? மல்டிடாஸ்கிங் பீப்புள் ஆல்வேஸ் ட்ரை டு பி த டென்ஷன் பீப்புள். அவங்களால ஈஸியா மல்டிடாஸ்கிங் பண்ண முடியும், ஆனா கோபமும் அந்த மாதிரி இருக்கவங்க எதையுமே வந்து எதையுமே நோ சொல்றது இல்ல, எஸ் எஸ்ன்னு சொல்லி எதையும் தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப. ஆமா சார், கரெக்ட். ஆக்சுவலி மல்டி டாஸ்கிங் பீப்புள் வந்து எல்லாத்தையும் தன்னால பண்ண முடியும், எல்லா விஷயமும் நம்மளால அட்ட ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் தட் பீப்புள் ஹேவிங் டென்ஷன் ஹைலி, ஒரு ஆவரேஜ் ஒரு மனுஷனோட ஸ்ட்ரெஸ் லெவல் பாத்தீங்கன்னா தட் இஸ் 5.1 ஃப்ரம் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10. 1ங்கிறது லிட்டில் ஸ்ட்ரெஸ், 10ங்கிறது ஹை லெவல் ஸ்ட்ரெஸ். ஃப்ரம் 1 to 10 that is 5.1. It is an average stress level of men or women. Okay va? So இந்த stress level வந்து multitasking இருக்கிற peopleக்கு that will be exceed 5.1. So exceed na 5.1 க்கு மேல இருக்கும். It's 7.1 or 8.1. இது ஒரு ரிசர்ச் ஒர்க்ல சொல்லியிருக்காங்க, அதுதான் உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்றேன். ஓவர் ஆங்கர் வந்து ஒரு டைம்ல எக்ஸாஸ்ட் ஆகி ஒரு மென்டல் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் கூட இருக்கு. அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அட்ட சொல்யூஷன் எல்லாமே இது பண்றது, 1க்கு 10 லோன் வாங்குறது, 10 கிரெடிட் கார்டு வாங்குறது, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் தலையாட்டுறவங்க ஒரு சிச்சுவேஷன்ல they will be go with an abnormal. ஓகேவா? நிறைய அந்த மென்டல் ஆஸ்பத்திரியில போய் பார்த்து அவங்களோட பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா really it is a research work which is conducted in South Africa. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மென்டல் ஆஸ்பத்திரியில போய் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 23 சஃபரிங் விக்டிம்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா from the small age itself they will done many works. நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. இத பண்றது, ஃபேமிலியை பாத்துக்கிறது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிருக்கிறது, இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய எடுத்திருக்காங்க அட் அ டைம். சோ அது வந்து என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தட் பிரெயின் வில் நாட் கோஆபரேட். ஒரு சிச்சுவேஷன் மேல அது வந்து இன்டைரக்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் கிரியேட் ஆங்ஸைட்டிஸ், கிரியேட் டிசார்டர்ஸ், நிறைய டிசார்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஓவர் ஆங்கர் இஸ் ஒர்க்கிங் வித் தட். ஸோ ட்ரை டு அவாய்ட் தட் மல்டி டாஸ்கிங். ஒரு வேலை ஒரு நேரம் செஞ்சாலும் அதை வந்து பர்ஃபெக்டா செய்யுங்க. அதுதான் என்னோட பர்சனல் அட்வைஸ். So this is definitely useful. ஒரு வேலை செய்யும் போது கூட அந்த satisfaction உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். Okay, so then another one is constructive anger. Okay, so this is a very important anger and one of the best solution for all the angers. So என்ன சொல்யூஷனா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். What is constructive anger? கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி ஸ்லோவா ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேல சைட்ல பில்டிங் வச்சு அப்புறம் மேல இதெல்லாம் போடுவாங்கல்ல, ஃப்ளோர்லாம். அதே மாதிரிதான் ஒரு கோவப்படுறதுக்கு முன்னாடி
அந்த விஷயத்த ஃபுல்லா ஆராய்ஞ்சு யோசிச்சு முடிவு எடுக்கணும். இவங்க கிட்ட வந்து இந்த விஷயத்த எப்படி சொல்றது, இது எந்த விதமா சொன்னா அவங்க வேலை நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்யூஷன் போக்கஸ்டா தான் சொல்லணும். சப்போஸ் ஒரு பர்சன் கிட்ட நீங்க வேலை ஆகணும், ஆனா கோபப்பட்டு சொல்லணும். ஆனா அந்த பர்சன் வந்து எந்த மாதிரி டைப், அந்த ஆள் கிட்ட இந்த வேலைய சொன்னா எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும் ஒரு பர்சன் யாருன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எம்ப்ளாயி ஆர் எனி அதர் பிசினஸ் பீப்புள் இருக்கலாம். அவங்க கூட உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வருஷம் இல்ல 6 மாசமா இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ஷன் இருக்கும். அதை வச்சு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை கால்குலேட் பண்ணி திங்க் பண்ணி கோவப்படுறது. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் யோசிச்சு நிதானமா கோவப்படுறதுதான் we called as constructive anger. இமீடியட்டா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணாம, இல்லைன்னா அந்த விஷயத்த எப்படி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, நீங்க தான் போய் கோவப்பட்டு சொல்லணும்ல, அதுக்கு ஒரு மீடியேட்டர் கூட வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் வழியா உங்களுக்கு வேலை செய்ய வைக்கலாம். ஈவன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறப்போ டைரக்டா போய் சொன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடுங்கிறப்போ அது இந்த டைம்ல எப்ப அந்த மைண்ட் செட்ல சொல்லலாம் அப்படிங்கறத யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி ஃபோக்கஸ்ட், சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட். ஓகேவா? இல்ல நீங்க நார்மலா போய் அதை கோவப்பட்டீங்கன்னா அந்த சொல்யூஷன்ங்கிறது இல்லாம போயிடும், ப்ராப்ளம் தான் இன்க்ரீஸ் ஆகும். முன்னாடி இருக்கிற பிஹேவியரல் ஆங்கர் அண்ட் வெர்பல் ஆங்கர் இதெல்லாமே வந்து ஃபேமிலிலயும் சரி ஒர்க் லைஃப்லயும் சரி இது வந்து ப்ராப்ளம்ஸை இன்க்ரீஸ் ஆகும், எந்த ஒரு சொல்யூஷனும் கொண்டு வராது. பட் யோசிச்சு நீங்க அந்த விஷயம், அது வந்து ஒரு தலை போற விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு பொறுமையா நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணும்போது definitely that leads to solution focused. Okay, so the next one is volatile anger. So what is this volatile anger? It is highly expressive. Okay va, அவங்களால அந்த வந்து பிஹேவியர் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஒரு ஆளை வந்து என்ன சொல்றது, கோபத்துல திட்டவும் செய்வாங்க, தென் வந்து எக்ஸ்ட்ரீமா அடிக்க கூட போவாங்க, ஏன் கொலை கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு volatile anger. ஸோ volatile anger வந்து அவங்களால எமோஷனை வந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் வி கால்ட் அஸ் இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிஸார்டர். இது ஒரு டிஸார்டர் ஆக்சுவலி. volatile anger வந்து மேடம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எதிர உள்ளவங்க முடிவு பண்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பா சார். அதே மாதிரிதான் இந்த volatile anger இருக்கவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் கோவம் வரும். இந்த பர்சன் கிட்ட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு, இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கோவப்படுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாசமாவும் இருப்பாங்க. ஃபுல்லா ஓவரா அந்த பர்சனை ட்ரஸ்ட் பண்ணிடுவாங்க, ரொம்ப நம்பிடுவாங்க. அவங்க சப்போஸ் ஒரு துரோகி இல்ல அவங்க ஒரு அன்வர்த்தி ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுச்சா அவங்களை என்ன வேணா செய்யற அளவுக்கு இறங்கிடுவாங்க. தட் இஸ் வாட் த volatile anger is having a high level impact. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல பாஸுக்கும் எம்ப்ளாய்க்கும் ப்ராப்ளம் வரும்போது இந்த பாஸை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் பாஸ் வந்து நமக்கு ஏதாவது தப்பானது பண்றான்னு தெரிஞ்சா கன் வச்சு ஷூட் பண்றது கூட ரீசெண்டா நிறைய இடத்துல நடந்திருக்கு. பிகாஸ் அவங்களால அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த பர்சன் நான் எவ்வளவு நம்பினேன், அவனை வந்து நான் எனக்கு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லியே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க இறங்கிடுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் ஹைலி அஃபெக்டட் ஒன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கோபம் இருந்தா யூ ஷுட் திங்க் அபவுட் ஓவராவும் யாரையும் நம்ப வேணாம், ஓவராவையும் யாரையும் பனிஷ் பண்ண வேணாம். ஸோ நீங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் நிதானமா முடிவு எடுத்து, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா இருக்காதான் பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். volatile anger ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அது வந்து என்டையர் ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகும், ஒர்க் லைஃபையும் இது சைமல்டேனியஸா பாதிக்கும். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் retaliatory anger. So retaliatory anger வந்து is a common anger that is we have to be focused on only on revenge. இப்ப வந்து இது காமனா எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஒருத்தங்க ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எப்படியும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது. ஆனா அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பழி வாங்குறதுங்கிறது அவங்க நேரா போக மாட்டாங்க, வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் வழியா பழி வாங்குவாங்க. ஆனா அவங்களும் அதே கஷ்டப்பட்டாதான் இவங்களால சாட்டிஸ்ஃபைட் ஆகும். மோஸ்ட் ப்ராபப்ளி 80% ஆஃப் பீப்புள் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் ஆங்கர். ஓகே, ஒரு விஷயம் நமக்கு பண்ணிட்டாங்க, என்னைக்காச்சும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவேன் அப்படிங்கிறது இது காமன் தான்.
பட் ஆனா இந்த விஷயம் வந்து நீங்க முடிவு எடுக்கும் போது அடுத்தவங்களுக்கு லெசன்ஸ் சொல்ற மாதிரிதான் நீங்க முடிவு எடுக்கணுங்கிறத விட அடுத்தவங்களோட பிசிக்கலோ இல்ல மென்டலோ அஃபெக்ட் ஆகுற மாதிரி நீங்க முடிவு எடுக்க கூடாது. ஓகே, சோ இந்த ரிவெஞ்ச் ஆங்கர்ல நீங்க இறங்கும் போது நீங்க அந்த ரிவெஞ்ச் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல லெசன், ஐ மீன் ஒரு படிப்பை ஒரு என்ன சொல்ல ஒரு லேர்னிங்க கொடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க அதை விட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வெர்பலாவோ இல்ல வந்து ரொம்ப பிஹேவியரல் ஆங்கராவோ நீங்க போனீங்கன்னா அது அவங்களுக்கு லைஃபே பாதிச்சிடும். உங்களுக்கும் அது வந்து ஃபியூச்சர்ல ஒரு ஒன்ஸ் அப்பான் த ஏஜ்ல வந்து உங்களுக்கு அது ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேவிங் திஸ் ரிட்டாலிட்டரி ஆங்கர். ஸோ அனதர் ஒன் இஸ் paranoid anger. So what is this paranoid anger? ஒண்ணுமே இல்ல, ஒருத்தங்க யார் அவங்க கிட்ட பேசினாலும் ஒரு சஸ்பீஷியஸாவே பாக்குறது. இவன் நல்லவனா கெட்டவனா, அவன் சொல்றத நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு டவுட்ஃபுல்லாவே பேசுறது. அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருக்காது. அவங்க பேசுறவங்க அவங்க சொல்ற ரிப்ளையும் ஒரு தெளிவான ரிப்ளைவாவும் இருக்காது. ஒரு சந்தேகத்தோடயே இருக்கிறது. பட் கோவம் வந்தாலும் இவன் வந்து நம்மள ஏதோ பழி வாங்கறதுக்காக தான் பேசுறான், நம்ம இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 24 hours இவங்க வந்து டவுட்ஃபுல்லாவே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க. அங்க இருக்கிற பாஸுக்கும் உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நீங்க செய்யற ஏதாவது ஒரு விஷயம் அந்த பாஸ் என்ன நினைப்பாரு, இவன் நமக்காக தான் நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, பட் அந்த பாஸ் என்ன நினைப்பாரு, இவன் நம்மள வந்து ஏதோ பண்றதுக்காக தான் பண்றான் போல. நீங்க அந்த விஷயம் நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. பட் அவங்க மைண்ட்ல வந்து ஒரு டவுட்ஃபுல் கிரியேட் பண்ணிக்கிறது. ஓ, இவன் வந்து நமக்காக தான் இந்த விஷயம் பண்றான். அதுல இருக்கிற நெகட்டிவிட்டிய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிறது. ஓகே, சோ இந்த பேரனாய்டு ஆங்கர் வந்து இந்த பர்சனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. பிகாஸ் வந்து இந்த பர்சன் வந்து எப்பவுமே டவுட்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஈவன் ஃபேமிலி லைஃப்ல கூட ஒய்ஃபை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஹஸ்பண்டை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஈவன் குழந்தைய கூட ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு டவுட்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. இவங்களோட கோபம் வந்து சாகுற வரைக்கும் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட்ல ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? So that is what the paranoid anger. So the next and last one we called as the deliberate anger. So what did you get from this question? Deliberate anger na enna solunga paapom. So deliberate anger na இந்த கேரக்டர் உள்ள பர்சன்ஸ் வந்து எடுத்தோடனே கோவத்துல ஆரம்பிக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவா தான் இந்த விஷயத்தை எக்ஸ்போஷர் பண்ணுவாங்க. சோ பை த டைம் அவங்களோட கோவம் எப்ப வரும் சொல்லுங்க பாப்போம் இந்த டெலிபரேட் பர்சனுக்கு. சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் வந்து நீங்க யாராச்சும் ஒருத்தங்க உங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், பொறுமையா அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா டெலிபரேட் ஆங்கர் இந்த கான்வர்சேஷன்ல ஒரு இடத்துல கோவம் வரும். எங்கன்னு சொல்லுங்க பாப்போம். பலமுறை சொல்லி கேட்காம இருந்துன்னு சொன்னா இந்த விஷயம் வந்து நான் வந்து ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட பேசுவேன், எப்படியாச்சும் உங்களை மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி திருப்பி அவங்க சொல்றதே சொன்னாங்கன்னா அட்லாஸ்ட் வந்து அது கோவத்துலதான் முடியும். ஃபர்ஸ்ட் பொறுமையா, இப்ப நம்ம குழந்தைங்க சொல்லுவோம் மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, இது வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லு. ஓகேமா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓ சரி இனிமே கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க மொபைல் எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இங்க டெலிபரேட் ஆங்கர்ல வரும். நம்ம சொன்ன அந்த விஷயம் வந்து அங்க டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணலங்கிறப்போ the stress will come out with a deliberate anger. ஓகேவா? சோ டெலிபரேட் ஆங்கர் வந்து ஸ்டார்டிங்ல நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணா it is a successful anger. Suppose it is not succeed in the goal, it will be going into the danger. ஓகேவா? So these are the types of anger. So please be connect with this anger. எல்லாருமே இந்த ஆங்கரோட கனெக்டிவிட்டியில தான் இருக்கிறோம். ரீசன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிச்சுவேஷனை பொறுத்து நம்மளோட ஆங்கர் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எப்பவுமே ஒரு 3 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஒரு சர்க்கிள் வந்து ஒர்க் லைஃப், ஒன்னொன்னு வந்து நம்மளோட நிஜ வாழ்க்கை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சோசியல் லைஃப். ஓகே,
ஸோ இந்த சோசியல் லைஃப், ஒர்க் லைஃப், ஃபேமிலி லைஃப் 3 இடத்துலயும் 3 விதமான கோபம் தான் நம்ம காட்டுவோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே பர்சனாலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்காது. டெலிபரேட்டா நான் ஹோம்ல இருக்கலாம், ஆனா ஒர்க் லைஃப்ல நான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கலாம். ஸோ சோசியல் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து டெலிபரேட் ஆங்கர் இருக்கலாம். அந்த மாதிரி காமன் மிக்சர் ஆஃப் ஆங்கர் வில் பி தர். எல்லா ஆங்கரும் ஒவ்வொரு டைம் நமக்குள்ள வரும். பட் நம்ம வந்து எடுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப நிதானமா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம்னாவே நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலபிள் வரும். ஓகே, ஸோ ரீசன் என்னன்னா, ஒரு வாட்டி நீங்க கோவப்பட்டாலும் உங்களால அந்த வந்து உங்களோட மைண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அந்த அப்செட் வந்து உங்களால நைட்டு தூங்க வராது. ஒருத்தங்கிட்ட நீங்க சண்டை போட்டு பாருங்களேன், ரியலி யூ ஆர் த குட் பர்சன், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அந்த ஒரீஸ் வந்து உங்க மைண்ட்ல வந்து ஆக்குபை ஆயிருக்கும். பிகாஸ் வந்து இப்படி பேசிட்டோமே, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் டேக்ஸ் மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதிகப்படியா கொண்டு போயிடும். ஓகே, ஸோ கண்ட்ரோலிங் ஸ்ட்ரெஸ் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ ரீசன் இஸ் யூ ஹேவ் டு டேக் அ பிரேக். ஸோ ஒரு பிஸ்னஸ் லீடர் ஆர் பிஸ்னஸ் மேனேஜர்ஸ்க்கு என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது அது ஒன்ஸ் லிமிட் தாண்டி போகும்போது ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறது கண்டிப்பா டெஃபினட்டா தேவை. Too much of work and too much of workaholic is also affected. நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாவே இருக்காது. ஒரு சிச்சுவேஷன்ல ஒத்து வந்தாலும் இன்னொரு சிச்சுவேஷன்ல that creates some impact. Okay, so controlling stress is always possible, but you should take a break. Okay, so when to take decision. Okay, for example, ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க மைண்ட்ல வந்து ஒரு கோபம் இருக்கு. அந்த கோபம் எப்படின்னா, ஒரு பாட்டுக்குள்ள தீச்சட்டி பார்த்திருக்கீங்கல்ல எல்லாருமே, இந்த கோயில்ல திருவிழால எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க மைண்ட்ல இருக்க கோபம் வந்து ஒரு பூச்சட்டி மாதிரி. அது வந்து அந்த டைம்ல நீங்க எடுக்கிற டெசிஷன் வந்து டெஃபினெட்லி இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஸோ அந்த பாட் எப்போ கூல் ஆகுதோ அப்ப நீங்க ஒரு சொல்யூஷன் எடுத்தா தட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேவா? எப்பவுமே மைண்ட்ல இருக்கிற கோவத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்கிறது உண்மையான விஷயம். இதுக்கு நிறைய பழமொழி கூட இருக்கு. தமிழ்ல கூட ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு கூட நிறைய பழமொழி எல்லாம் இருக்கு. சோ வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது நம்மளோட ஆங்கர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல நம்மளோட எடுக்கிற எல்லா டிசிஷனுமே 100% ஃபெயிலியர் தான். ஓகேவா? நான் கோவத்துல இந்த விஷயத்த பண்ணிட்டேன் சொல்றது நீங்க எப்பயா ஒரு காலத்துல சொல்ற மாதிரி ஆயிடும். சோ அதனால நீங்க பொறுமையா அந்த பாட், அந்த பூச்செட்டி வந்து எப்போ உங்களுக்கு வந்து கூலிங் பாட்டா மாறுதோ அப்போ ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா தட் வில் பி டெஃபினெட்லி லீட் டு சக்சஸ். சோ அப்ப எடுக்கிற முடிவு வந்து அந்த கோவம் முடிஞ்ச பிறகு அந்த பர்சன் மேல உங்களுக்கு கோவமே இருக்காது. ஈவன் ஏதோ ஒரு மன்னிக்கணுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கூட உங்க மைண்ட்ல வரலாம். சோ இப்பதான் நீங்க வந்து ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல பிசினஸ் ரன் பண்ண முடியும், தென் நல்ல ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்ண முடியும், தென் ஃபேமிலி லைஃபையும் நல்லா ரன் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒய்ஃபா, ஹஸ்பண்டா, ஈவன் ஒரு நல்ல பேரண்டா கூட இருக்க முடியும். ஸோ தட் இஸ் வாட் the taking decision is very important. So the next one, so the how to take diversion with the anger. So how to control the anger. So already I told stress management is controllable one, and anger, if you going to be control the anger, then it is automatically going to be control the stress. Okay, so first solution எப்படி வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையோ இல்ல ஆங்கரையோ கண்ட்ரோல் பண்ணலாம்னா டேக் டைவர்ஷன். டைவர்ஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதிகமா கோவம் வருது, உங்களுக்கு ஒரு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க ஒரு மியூசிக் கேட்கலாம், உங்களோட ஃபேவரட் மியூசிக் இல்லைன்னா ஃபேவரட் மூவி, ஜோக்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு பெயிண்டிங், ஈவன் டான்சிங், எது பிடிக்குதோ நீங்க மட்டும் டைவர்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ உங்களோட மைண்ட்ல ஒரு புது ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். தென் அனதர் திங், மோஸ்ட் ப்ராபப்ளி இது ஒன் ஆஃப் த ரிசர்ச் நான் சொல்றது, கிளீனிங் ஹேபிட். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து கோவம் ஜாஸ்தியா வரும்போது இல்ல ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட கபோர்டோ இல்ல உங்க கிச்சன் இல்ல உங்க வீட்டை நீங்க கிளீன் பண்ணி பாருங்களேன். தட் இஸ் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரியல் சொல்யூஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். உங்க ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடும், நீங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் ஆவீங்க. அதுக்கப்புறம் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். தென் ஹெல்பிங் அதர்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போது
நீங்க இன்னொரு ஆளுக்கு போய் வாலண்டியரா ஹெல்ப் பண்ணுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜபிளா இருக்கும். சோ இந்த 3 விஷயமே ப்ரூவன் ரிசர்ச் ஒர்க். இந்த ரிசர்ச் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் எப்படி ஸ்ட்ரெஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி வந்து ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ வி கோ வித் டேக் டைவர்ஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் டைவர்ஷன் தான். நீங்க மியூசிக் கேட்கறதோ இல்ல லாங் ட்ரிப் போறதோ, வண்டியில ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது, பீச்ல போய் நிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். தென் another thing you go with cleaning habit, clean பண்றது. and another thing you going to help with your friend. யாருக்காச்சும் ஒரு voluntary help போய் பண்ணீங்கன்னா your stress is automatically going to be existed. So that is what the another thing is stress relief. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய எம்என்சிஸ்ல எல்லாம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ரூம்னு ஒண்ணு இருக்கும். நமக்கு யாருக்கு கோவம் இருக்கோ அவங்க ஒரு இந்த பஞ்சிங் பேக்ஸ் இருக்கும். அந்த பஞ்சிங் பேக்ஸ்ல வந்து அவங்களோட பேர் எழுதி வச்சுட்டு நம்ம வந்து பஞ்ச் பண்ணோம்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ரூம். பிகாஸ் வந்து நம்மள கோவமா ஒரு பாஸ் திட்டுறாரு, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது திட்டுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னா நம்மளே ஆன் தி ஸ்பாட்ல ஏதோ ஒரு பஞ்ச் பண்றது, இல்ல ரன் பண்றது, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். ஆனா அது ஹெல்த்தியான விஷயமா இருக்கணும். டோன்ட் கோ வித் செல்ஃப் இன்ஃபிளிக்டட் ஆங்கர். இதை நீங்க வந்து செல்ஃப் இன்ஃபிளிக்டடோட கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிறது நீங்க பயங்கரமா வேலை செய்யறத பொறுத்து அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் ஆகும். ஓகேவா? சோ அது லாங் ஜம்ப் இல்ல லாங் ரன்னிங் இல்ல வேற ஏதாச்சும் வந்து குக்கிங் பயங்கரமா பண்றது, ரொம்ப டெடிகேட்டிவா விஷயத்த பண்ணீங்கன்னா that stress will go automatically. So another thing, so we have to don't overbook. ரொம்ப சில பேர் வந்து எல்லாத்தையும் புக் படிச்சு படிச்சு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க. பிகாஸ் வந்து ஆர்கனைசேஷன்ல நிறைய வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது they'll automatic get stressed. நிறைய கண்டிஷன்ஸ் படிக்கும்போது நான் இந்த விஷயம் இப்படிதான் போகணும், இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்லி they get stressed. So another thing, prioritize ruthlessly. Okay, so எந்த ஒரு ஒர்க்கும் you have to complete now itself. Okay, உங்களுக்கு ஆல்ரெடி இது சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, எல்லா ஒர்க்கும் இன்னைக்கு முடிக்கணும்னா அந்த ஒர்க்கை முடிச்சிருங்க. டோன்ட் கோ வித் டுமாரோ ஆர் எஸ்டர்டே. ஓகே, ப்ரையாரிட்டி பண்ணி அந்த ஒர்க்கை முடிங்க. எது வந்து உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் லீடோ அது ஃபர்ஸ்ட் முடிச்சீங்கனாலும் யூ ஹாவ் டு கெட் குட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன், லேர்ன் ஹவு டு சே நோ. நிறைய பேர் இந்த விஷயம் நம்ம பண்ணவே மாட்டோம். எல்லா விஷயத்துக்கும் எஸ் எஸ்ன்னு சொல்லி கடைசியில அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து உருப்படியா எந்த காரியமும் செய்ய முடியாது. அந்த விஷயத்தான் வந்து இங்க சொல்றாங்க, நோ சொல்லவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நோ சொல்ல நம்ம மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வரவே வராது. சப்போஸ் நம்ம ரொம்ப தெரிஞ்ச டீசன்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்க எமர்ஜென்சியா ஒரு ஒர்க் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் அது நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸை கூட நம்ம மறந்துடுவோம். ஸோ பை த டைம் யூ ஷுட் ட்ரைன் யுவர் செல்ஃப் ஹவு டு சே த நோ. எப்படி நோ சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி, இல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பாதிக்காதபடி நம்ம ஒரு சின்ன பொய் சொல்லி கூட நோ சொல்ல வைக்கலாம். பிகாஸ் அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளோட மைண்ட் செட்டுக்கு அது ரொம்ப நல்லதுதான். நீங்க வந்து என்னதான் வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் இண்டிவிஜுவல் ஹெல்த். நம்மளோட பாடி, நம்மளோட ஹெல்த், நம்மளோட சைக்கலாஜிக்கல், எமோஷனல், இந்த 4 விஷயமே ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயம் ஒழுங்கா இருந்தாதான் நம்மளால ஃபியூச்சர்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இது பண்ண முடியும். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் கனெக்டட் டு த மணி. மணியை ஏர்ன் பண்றதுக்கு நம்ம நிறைய வழி, நிறைய பாதைகளை தான் தேடி போறோம். ஆனா அந்த மணியை அடையறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கணும், மென்டலி ஃபிட்னஸா இருக்கணும், எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வந்து அந்த மணியை போக முடியும். நம்ம ஓவரா ஸ்ட்ரெஸ்ஸும் ஓவரா இம்பேலன்சிங்கும் இருந்துச்சுன்னா we cannot go with that game. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே நம்ம லைஃப் வந்து எண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. தென் another thing, ஆர்கனைஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல என்னென்ன தேவை, எது முக்கியங்கிறத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ ஆர்கனைஸ் பண்ணோம்னா வில் கெட் கிளாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஓகே இன்னைக்கு இந்த வேலை இதுதான் முக்கியம் அப்படிங்கிறப்போ யூ கிவ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு தட் பர்டிகுலர் திங்.
ஸோ கோ வித் செகண்ட் ப்ரையாரிட்டி. ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுக்கோங்க. செக்லிஸ்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ஒர்க் பண்ணணும், இன்னைக்கு இவங்களை போய் பார்க்கணும், இன்னைக்கு பேங்க் போகணும், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா யூ வில் கெட் மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஒரு நோட்ல எழுதும் போது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் த ஆர்கனைசிங் திங் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் யூஸ் டெக்னாலஜி. ஓகே, ஸோ இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்ல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா டெக்னாலஜி யூஸ் பண்றதே சில பேருக்கு ஸ்ட்ரெஸ். பிகாஸ் வந்து அபவ் 40 மேல இருக்கவங்க எல்லாம் சிஸ்டம்ஸை கொடுத்தா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான். பிகாஸ் தே நீட் டு லேர்ன். அதுலயே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து ஒர்க் பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். பட் என்னன்னா இனிமே வர ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஜென்ரேஷனா இருக்கும். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒரு விஷயம் என்டர் பண்ணணும்னாலும் they need to learn about what is word 2013 2015 வெர்ஷன் என்ன அப்படிங்கிற டெக்னாலஜியை வச்சுதான் வேலையை வந்து நம்ம கம்மி பண்ணணும். லாங் லாஸ்டிங்கா ஒரு வேலையை மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் பண்றத within 1 or 2 hour we have to complete using with the technology. Okay, so that is what டெக்னாலஜி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஸ்மார்ட் வேவா என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு, எந்த விஷயத்த யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். தென் நோ இட் won't always be perfect. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஒரு பாக்குற இடம்லாம் நமக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கடைக்கு போறோம், கடைக்காரு வந்து ஒரு நமக்கு நல்ல ஒரு பொருள் கேட்கிறோம். சப்போஸ் ஒரு தக்காளி கேட்கிறோம், அதுல ஒரு 2 தக்காளி வந்து டேமேஜா இருக்கு. அதனால என்டையர் இதுமே அதனால நம்ம ஒரு கோவப்படக்கூடாது. எல்லா இடத்துலயும் அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கவே இருக்காது. பெர்ஃபெக்ஷன் வந்து கம்மி தான். நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை அடுத்தவங்க மேல நம்ம எப்பவுமே திணிக்கவே கூடாது. ஓகே, ஸோ பெர்ஃபெக்ட்ங்கிற விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்தாதான் we will be going with the social. ஓகே, ஸோ சோஷியலா நம்ம மிங்கிள் ஆகணும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும்னா we always try to focus on only the perfect within us. நம்ம மட்டும் தான் பெர்ஃபெக்டா இருக்கணும்னு யோசிக்கணும். எல்லாருமே பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்மளோட பாஸ் நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கணும், நம்மளோட எம்ப்ளாயி நம்ம கிட்ட பெர்ஃபெக்டா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது. ஓகே, ஸோ பெர்ஃபெக்ஷன் ஒன் இஸ் ஒன்லி வித்தின் ourselves. நம்மளோட மைண்ட் செட், நம்மளோட பர்சனல் இண்டிவிஜுவல் லெவல்ல மட்டும்தான் அந்த பெர்ஃபெக்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் அபவுட் செட் ப்ரையாரிட்டிஸ் ஃபார் ஆல் த ஒர்க். ஸோ ஃபைனலா நம்ம கையில ஒரு சின்ன ஒரு டைரி மாதிரி ஒரு நோட் இருக்கிறது எப்பவுமே நல்லது. ரீசன் என்னன்னா அது வந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்ட். என்னதான் நீங்க வந்து லேப்டாப் டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் ஒரு நோட்ல நீங்க ஒரு பென் எடுத்து எழுதும் போது, அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் எழுதும் போது யூ வில் கெட் டெய்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ஒர்க் முடிச்சிருக்கீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் எழுதும் போது யூ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் இத்தனை ஒர்க் முடிச்சிருக்கோம், இத்தனை ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க பண்ணும்போது அந்த நாளுக்குரிய சந்தோஷத்தை நீங்க டெஃபினட்டா அடைஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி டெய்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அனதர் திங், ஸோ அக்கார்டிங் டு தேர் ஆர் சோ மெனி விஷயம் ஃபேக்டர்ஸ் வில் சீன். ஸோ என்னென்னா நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி பண்றது, எப்படி நோ சொல்றது, எப்படி மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அதை தாண்டி நம்ம வந்து பண்ண வேண்டிய பிசிக்கல் ஒர்க்லாம் நிறைய இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஈடுபாடு கொடுக்கணும். யோகா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட் ப்ளோயிங் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எமோஷனல் அண்ட் பிசிக்கல் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நல்ல நல்ல விஷயத்துல ஈடுபடுறது நல்லது. நம்ம வந்து ஸ்கூலிங்ல ஒரு டான்சிங் ஒரு சிங்கிங் கத்துருப்போம், பட் இந்த ஏஜ்ல நம்ம பண்ண முடியாம இருக்கும். பட் we need to retrieve that one. அது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். இப்ப நம்ம வந்து ஃபுல் டே ஒர்க் ஷெட்யூல்ல பிஸியா இருக்கும். நமக்குன்னு ஒரு 1 hour கூட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது இல்லை. திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா என்டையர் 24 hours-ல 8 hours ஸ்லீப்பிங் தவிர்த்து மீதி எல்லா டைமும் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வேளை கூட நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்றது கம்மி தான். ஒரு 30 minutes எக்ஸசைஸ் கூட பண்றது இல்லை. ஸோ ஆஸ் பர் த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 20 minutes எக்ஸசைஸ் இஸ் அ கம்பல்சரி ஃபார் த ஹியூமன் பீயிங். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஜாகிங் ஆர் வாக்கிங், இல்லை ஒரு டேபிள் டென்னிஸ், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்.
ஃபார் அவர் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட எமோஷனலோட பேலன்ஸ் வந்து அப்போதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ் பண்ண முடியும். ஆங்கர், கோவப்படுறது கூட நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாவா இருக்கும்.